ஹாய் நண்பர்களே, டெய்லி கோல்ட் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். இன்று தங்க விலை சரிந்துள்ளதுங்க. அது எவ்வளவு சரிந்திருக்குங்க நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அது முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க விலை உயர்ந்த நிலையில் இன்று சரிந்துள்ள நண்பர்களே. 24 கேரட் தங்கத்தை பற்றி பார்க்கலாங்க. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,600 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது நண்பர்களே. இதே சவரனுக்கு அதாவது 8 கிராம் வாங்கினீங்கன்னா 1,24,800 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது நண்பர்களே. வாங்க அடுத்து 22 கேரட் தங்கத்தை பற்றி பார்க்கலாம். 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது நண்பர்களே. இதே சவரனுக்கு அதாவது 8 கிராமாக வாங்கினீங்கன்னா 1,14,400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது நண்பர்களே. நேற்று 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,360 ரூபாய் விற்கப்பட்டு வந்த நிலையில் இன்று 60 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,300 ரூபாயும், சவரனுக்கு நேற்று 1,14,880 ரூபாய் விற்கப்பட்டு வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,14,400 ரூபாயும் விற்பனை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதன்படி பார்க்கையில் இன்று 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,300 ரூபாயும், சவரனுக்கு அதாவது 8 கிராமாக வாங்கினீங்கன்னா 1,14,400 ரூபாயும் விற்பனை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. வாங்க அடுத்து வெள்ளி விலையை பற்றி பார்க்கலாம். வெள்ளி 1 கிராம் 280 ரூபாயும், 1 கிலோவாக வாங்கினா 2,80,000 ரூபாயும் விற்பனை ஆகிறது நண்பர்களே. இது தொடர்ந்து 3 நாட்களாக வெள்ளி விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்று தங்கம் விலை ஓரளவு சரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நண்பர்களே. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஹர்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் தொடங்கியுள்ள மோதல்களே காரணமாக சொல்லப்படுகிறது நண்பர்களே. இது பணவீழ்க்கம் அழுத்தத்தை குறிக்கிறது. அச்சத்தை மீண்டும் கொண்டு வந்து கச்சா எண்ணெய் விலைகளை முந்தைய வாரத்தின் இழப்புகளிலிருந்து மீண்டும் உயர ஆதரவளித்துள்ளது என்று நிபுணர்கள் கூறுகிறார் நண்பர்களே. கடந்த வார இழப்புகளுக்கு பிறகு அமெரிக்க டாலர் 98.3 என்ற அளவை எட்டியுள்ளது. சமீபத்திய பதற்ற அதிகரிப்பில் ஹார்முஸ் ஜலசந்தியிலிருந்து புறப்படும் போது நிறுத்தும்படி விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை புறக்கணித்த ஈரான் கொடி ஏற்றப்பட்ட சரக்கு கப்பல் மீது ஓமான் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தி அதை கைப்பற்றியதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஈரான் தொடர்புடைய கப்பல்கள் மீதான அமெரிக்கா முற்றுகை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக கூறி தெஹ்ரானும் கப்பல்களை தாக்கி ஜலசந்தியில் மீதான தனது கட்டுப்பாட்டை மீண்டும் நிலைநாட்டியது. இதற்கிடையில் பாகிஸ்தானில் நடைபெறவிருக்கும் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஒரு உடன்பாட்டிற்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் ஈரான் ஒரு உடன்பாட்டிற்கு சிறிதளவே வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறது. நீடித்த இந்த மோதல் வரலாற்று சிறப்புமிக்க எரிசக்தி விநியோக அதிர்ச்சியை தூண்டி பணவீக்க அபாயங்களை அதிகரித்து மேலும் மத்திய வங்கி வட்டி விகித உயர்வுகளுக்கான சாத்தியக்கூறுகளை உயர்த்தியுள்ளது. இது தங்கத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் தெரிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.